இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், உங்களை தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு கூப்பிட்டேன். சொல்லுங்க. உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் தனியா பேசணும். மாப்ள, அவங்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேணாம், விடுங்க. இல்ல ஆண்டி, பேச நிறைய இருக்கு. ரேவதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் இவங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஜாக், வேணாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. அவ ரொம்ப மோசமானவ, எப்படி பிஹேவ் பண்ணுவானே சொல்ல முடியாது. அதனால பேச வேணாம், விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. பிக் ஆண்டி, ஸ்மால் ஆண்டிக்கு நான் யாரு, என் பவர் என்னன்னு தெரியல. நான் பார்க்க கொஞ்சம் காமெடியா தான் தெரிவேன், ஆனா உள்ளுக்குள்ள 1000 சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியில வந்தா இவன் தாங்க மாட்டான். ஐயோ, உங்க தங்கச்சி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க, நான் அதுக்குள்ள இவன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, வா போலாம். டேய், வீரவசனமா பேசிட்டு போற? போடா போ. அவன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு தான் வர போற. மிஸ்டர் எக்ஸ், உங்ககிட்ட நான் ஏன் தனியா பேசணும்னு சொன்னேன்னா, ரேவதி பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பேசணும்னு சொன்னேன். என்ன தெரிஞ்சுக்கணும்? ரேவதிக்கும் உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல டைவர்ஸ் ஆக போகுது. அப்புறம் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க எக்ஸ் ஹஸ்பண்டா ஆக போறீங்க. அதனாலதான் நான் உங்களை எக்ஸ்ன்னு கூப்பிட்டு இருக்கேன். ரேவதிக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, அவ என்ன விரும்பி சாப்பிடுவா, அவளுக்கு சினிமா பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, மியூசிக் பிடிக்குமா, இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவ மனசுல நான் எப்படியாவது இடம் பிடிக்க ஒரு வசதியா இருக்கும் பாருங்க. இது மட்டும் போதுமா, இல்ல இன்னும் வேற எதுனா தெரிஞ்சுக்கணுமா? இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்ட அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேனே.